புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் திரையுலகை சேர்ந்த பிரபல நடிகரான டேனியல் பாலாஜி 2024 மார்ச் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய 48வது வயதிலேயே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு திடீரென்று. அவருடைய தாய் பார்த்தீங்கன்னா தற்போது டேனியல் பாலாஜிக்கு சொந்தமான 80 கோடி ரூபாய் வீட்டை விட்டுட்டு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன காரணத்தை கேட்டா ஆடி போயிடுவீங்க, இப்படி ஒரு அம்மாவா அப்படின்னுட்டு திரை உலகினரே தற்போது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க, ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது, டேனியல் பாலாஜி அவர்களின் அம்மா ஏன் இப்படி செய்தாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி டேனியல் பாலாஜி அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவு பார்த்தீங்கன்னா நிச்சயம் மிக பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் பலருக்குமே கொடுத்திருக்கின்றது. 48 வயதாகக்கூடிய டேனியல் பாலாஜி அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். டேனியல் பாலாஜி அவர்கள் பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்திருந்தாலும் நிஜத்தில் அவர் ஒரு ஹீரோ அப்படின்றது பலருக்குமே தெரியாது. தன்னுடைய அம்மாவின் ஆசைக்காகவே ஒரு கோவிலை கட்டி கொடுத்திருக்கின்றார். அதேபோல தன்னுடைய பகுதியில் ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவுகளுக்கும் வயதானவர்களின் அடிப்படை செலவுகளுக்கும் பல உதவிகளை செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்கள் பலருக்கும் பிஸ்னஸ் செய்து கொடுத்து அவர்கள் முன்னேறுவதை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார். இப்படி பல நல்லது செய்த டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவு பலருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அவர் இறந்து தற்போது 2 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த நிலையில 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆடம்பர பங்களாவில் அவர் வாழ்ந்திருந்தார். 80 கோடி ரூபாய் பங்களா தனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லி தனது பழைய குடிசைக்கே திரும்பி இருக்காங்க டேனியல் பாலாஜி அவர்களுடைய அம்மா. அவங்க செய்த சம்பவம் நெஞ்சை உருக்கும் வகையில் இருந்திருக்கின்றது. டேனியல் பாலாஜி அவர்களுடைய அம்மாவின் பெயர் ராஜலட்சுமி. தன்னுடைய அம்மாவுக்காக சென்னையில் ஆவடி அருகே இருக்கக்கூடிய போலீஸ் செக் போஸ்ட் அருகே ரகதூல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலை கட்டியிருக்கின்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த கோவிலை கட்ட தொடங்கி 2024 மார்ச் மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகத்தையும் டேனியல் பாலாஜி அவர்கள் நடத்தி முடித்திருந்தார். தன்னுடைய அம்மாவின் ஆசைக்காக இந்த கோவிலை டேனியல் பாலாஜி அவர்கள் கட்டியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை 2024 மார்ச் மாதம் 9ஆம் தேதி இவரே முன்னின்று நடத்தினார். அடுத்த 20 நாட்கள்லேயே, அதாவது மார்ச் 29ஆம் தேதியே டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்டார், மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்றது தான் சோகமான விஷயம். டேனியல் பாலாஜி அவர்கள் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய பங்களா ஒன்றை திருவான்மியூரில், சென்னை திருவான்மியூரில் கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்து வளர்ந்த குடிசை வீடு சென்னை புரசை வாக்கத்தில் இருக்கு. அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக இறுதி அஞ்சலிக்காக அவருடைய உடலும் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய அந்த 80 கோடி ரூபாய் பங்களா வீட்டை விட்டுவிட்டு தான் டேனியல் பாலாஜியின் தாய் தற்போது புரசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழ்மையான வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு முடிவு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, டேனியல் பாலாஜியின் வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கையே இல்லை. அவர் ஒரு சிறிய குடிசையில கடும் வறுமையில தான் வளர்ந்தாரு. தாய் ராஜலட்சுமியிடம் தன் மகனுக்கு கொடுக்க எதுவுமே இல்லாத நிலைதான் அப்போது. அவருடைய மகன் கடினமாக உழைத்தார். திரை உலகில் நுழைந்து வெறும் 10 ஆண்டுகளில் சுமார் 10 படங்களுக்கு மேலே நடித்து வெற்றியின் உச்சத்தை அடைந்தார் டேனியல் பாலாஜி. தான் பிறந்து வளர்ந்த வறுமையை மறந்து உலகில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் தன் தாய்க்கு அளிக்க வேண்டும் அப்படின்றது தான் டேனியல் பாலாஜியின் கனவாக இருந்தது. அந்த கனவின் விளைவாகத்தான் சென்னை திருவான்மியூரில் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய பங்களாவை கட்டினார். எல்லாம் திட்டமிட்டபடியே சென்றது.
தமிழ் திரையுலகில் பிரகாசமான எதிர்காலம் கொண்ட ஒரு நடிகராக வளர்ந்தார் டேனியல் பாலாஜி அவர்கள். ஆனால் விதியின் விளையாட்டு வேறு மாதிரியாக இருந்தது. விதி வேறு மாதிரி எழுதியிருந்தது. மிக இளம் வயதிலேயே 48 வயதிலேயே டேனியல் பாலாஜிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன. அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். வெறும் 10 ஆண்டுகளில் வளர்ந்த ஒரு மாபெரும் நடிகரின் வாழ்க்கை ஒரு நொடியில் முடிந்து போனது. இவருடைய மரணத்தால் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் கண்ணீர் சிந்தியது. தன் மகன் வீட்டை விட்டு சென்ற பிறகு 80 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பங்களா அந்த தாய் ராஜலட்சுமிக்கு ஒரு மயானம் போல தோன்ற தொடங்கி இருக்கின்றது. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தன் மகனின் நினைவுகள் இருந்த போதிலும் அவங்களால அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. அப்போதுதான் டேனியல் பாலாஜியின் தாய் ஒரு முடிவெடுத்திருக்காங்க. என் மகன் அந்த சின்ன குடிசையில் தான் வளர்ந்தான். அவனது சிறு வயது சிரிப்பு, அவனது குறும்பு, அவன் என்னுடன் பகிர்ந்து கொண்ட வறுமை, இவை அனைத்தும் சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசையில் தான் இருக்கின்றது. எனக்கு இந்த குளிரூட்டப்பட்ட அறைகள் வேண்டாம், இந்த ஆடம்பரமான வாழ்க்கையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தற்போது டேனியல் பாலாஜி வளர்ந்த, பிறந்து, வளர்ந்த, வாழ்ந்த அந்த குடிசை வீட்டுக்கே திரும்பி சென்றிருக்காங்க டேனியல் பாலாஜியின் தாய் ராஜலட்சுமி அவர்கள். இப்போது இந்த நிமிடம் வரை அந்த குடிசையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ராஜலட்சுமி அம்மா. அவங்க அங்கே தன்னுடைய மகனின் புகைப்படத்தை வைத்து அவனது குழந்தை பருவத்தை நினைவு கூர்ந்து தன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றார். நான் இங்கே உறங்கும் போது என் மகன் என் அருகில் இருப்பது போல் உணர்கிறேன். இந்த மண் வாசனையில் என் மகனின் வியர்வை வாசனையை நுகர முடிகின்றது என்றோ கண்ணீர் மல்க அவங்க சொல்லியிருக்காங்க. இன்று நாம் ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும், ஒரு சொகுசு கார் வாங்க வேண்டும் என்று கூறி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறுதியில் நம் அன்புக்குரியவர்களின் நினைவுகள் மட்டுமே நமக்கு அமைதியை தருகின்றன. 80 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள தன் மகனின் நினைவுகளை கொண்ட அந்த பெரிய பங்களாவை விட்டுவிட்டு இந்த குடிசைதான் டேனியல் பாலாஜியின் தாய் ராஜலட்சுமிக்கு சொர்க்கமாக மாறியிருக்கின்றது. பணம் வரும் போகும், ஆனால் பிரிந்து சென்ற ஒருவர் ஒருபோதும் திரும்புவதில்லை. ஒருவர் பிரிந்து சென்றாலும் அவர் விட்டு சென்ற நினைவுகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஒரு அரண்மனையில் கிடைக்காத அமைதியை தாய் ராஜலட்சுமி குடிசையில் கண்டிருக்காங்க. சொகுசு வாழ்க்கைக்காக ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல தன்னுடைய மகனின் சொத்து முக்கியமல்ல, மகனின் நினைவுகள் தான் என் சொத்து என்று 80 கோடி ரூபாய் பங்களாவை விட்டுவிட்டு மகனின் நினைவுகளோடு அந்த சாதாரண குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் டேனியல் பாலாஜி அவர்களின் தாய் ராஜலட்சுமி உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம்தான். டேனியல் பாலாஜி அவர்களின் தாய் ராஜலட்சுமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க எடுத்த முடிவு சரியா இல்ல தப்பா?